அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கணும் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவனுக்கு 10வது ராசியாக வருவீங்க. மேலும் சர, ஸ்திர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ராசிகள் இருக்குங்க. அதில் சர ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க. மேலும் நீங்கள் பூமி தத்துவ ராசிங்க. இப்போ மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க. உத்திராடம் 2 முதல் 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமாக இப்போ உங்களுக்கு 7 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் 1, 2024 அன்னைக்கு ஒரு தடவை காலையிலையோ மதியமோ அல்லது இரவு நேரத்திலேயோ நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஜனவரி மாதம் மட்டுமல்லாது இந்த 2024 வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. உங்களுக்கு இப்போ ராகு நல்ல ஃபேவரபுள் பொசிஷனில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முக்கியமாக உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோங்க. இந்த சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய 3வது வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்களில் எங்கே அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ராகு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு ஜாப்ல இல்லாம நீங்க ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஜூனியர் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஜூனியர் பொசிஷனில் இருந்துகிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஜூனியர் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சீனியர் பொசிஷனுக்கு நீங்கள் இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு 0.5 மார்க் அல்லது 0.1 மார்க் இந்த மாதிரி சின்ன லெவலில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணுங்க. 100% உங்களுக்கு இந்த 2024 ஆண்டு வரவிருக்கும் ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் பூமி தத்துவ ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் மறுபடியும்
உங்களுடைய துறையில வந்து முத்திரை பதிப்பதற்கும், மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து நல்லபடியாக நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்குங்க. மேலும் தற்சமயம் வந்து கேது உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஞானத்தின் காரகனான கேது பகவான் வந்து தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது தலைவலியோ அல்லது வந்து ஒரு சில தந்தைமார்களுக்கு வந்து பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட உங்களுடைய தந்தையை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிங்க அப்படின்னாலே 100க்கு 100% மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமா நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் வந்து சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து புதனுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம்ங்க. ஆனா சுக்கிரனுக்கு செட் ஆகும். பட் ஸ்டில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உபஜய ஸ்தானங்கள்ல பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா நல்லது. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமா சொத்து சம்பந்தமான வழக்குகள் எதனா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இப்போ ஒரு தடவை வந்து அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நல்லபடியா சொத்து வந்து பார்ட்டிஷன் ஆயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நல்லபடியா கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்குங்க. மேலும் சூரியன் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கூட கலவையா அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய பிசினஸை எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுடைய தொழிலை வந்து எக்ஸ்பாண்ட் செய்து கொள்வதற்கும் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் துவங்குவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் அதிகரிச்சு இருந்திருக்குங்க. மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் அதிகரிச்சு இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க டிவோர்ஸ் விஷயமா. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்காரு. ஒரு சில நண்பர்களுக்கு இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதோ அல்லது வந்து வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாத சனிக்காலம் அப்படின்னாலே இதில் ஒரு சில நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது கண்டிப்பாக அடிபடும். ஆனால் அதனை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து முடிஞ்சால் உங்களால் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ கடவுள் தரிசனம், அப்போ உங்களுடைய பாடியில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். இந்த மாதிரி எதனா காயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் வருது அப்படின்னாலும் அந்த காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ வந்து குரு பகவான்
பகவான் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயாஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தோன்னா வந்து 100க்கு 100% மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து பழைய வாகனங்கள் வந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரய சாந்தி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் குரு பகவான் இந்த ஜனவரி மாதம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து ஃபாரின் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் அவதிக்குள்ளாக இருந்திருந்தீங்க. அதனால் உங்களால் வந்து படிப்பில் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்ததுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமல் ட்ரை பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. ஒரு சில தாய்மார்கள் நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரமில்லாமல் அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் வந்து மருத்துவரை அணுகியிருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக மெடிசன் கன்டினியூ பண்ணிட்டு கடவுள் நம்பிக்கை வைங்க. 100% வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா பிள்ளைகள் வரும் கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் வந்து இந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் முடிவதற்குள்ள வந்து ஈண்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.